ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். குருமாவுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், ஒரு பட்டை, 2 லவங்கம், இஞ்சி 2 துண்டு, பூண்டு 4 பல், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்திருக்கேங்க, சோம்பு 1 ஸ்பூன். பச்சை மிளகாய் நான் 3 மிளகாய் சேர்த்திருக்கேங்க. ஏன்னா நம்ம ஒயிட் குருமாவுக்கு தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கு. இந்த பொருளை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைசஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம தேங்காய் கூட அரைச்சிருக்கோம், அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வானல் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொட்டு சேர்த்திருக்கலாங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்க வேண்டாங்க. தக்காளி பச்சையாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம குருமாவோட கலர் மாறாது, ஒயிட்டாகவே இருக்கும். இந்த ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபன் ஐட்டமுக்குமே செட் ஆகுங்க. காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லி, தோசைக்கு கூட தான் சாப்பிட போகிறோங்க. அதனால் நான் கொஞ்சம் குருமாவை தண்ணியாக வைக்கிறேங்க. அதனால் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க, இறக்கிடலாம். நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. எல்லாம் அளந்து போட்டு சமைச்சாலும் அன்பை கொட்டி சமைச்சு பாருங்க. சமையல் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.